ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன சேஞ்ச் ஆனாலும் சரி விஷயம் வேற மாதிரி போய் பிரச்சனை ஆகி போய் இன்னைக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு அதுதான் காரணம். நடக்கிற விஷயம் ஒன்றா இருக்கும், அது நம்ம காதுக்கு வரும்போது உருவமே மாறி போய் வரும், பிரச்சனை பெருசாகும். இப்படி தான் அந்த காலத்தில் ஒரு அரசர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிடுறாரு, மரண தண்டனை கொடுத்துட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் தெரியுது அவன் தப்பு பண்ணல அப்படின்னு. உடனே மந்திரியை கூப்பிட்டுனா சொல்கிறாரு, உடனே ஒரு தந்தி அமுச்சு விடு, அவனை தண்டனை பண்ண வேண்டாம்னு சொல்லி அமுச்சு சொல்றாரு. மந்திரி தந்தி அமுச்சு விட்டுறாரு. மறுநாள் காலில் போய் அரசர் பார்க்குறாரு, அவன் செத்து போயிடுறான், தண்டனை கொடுத்துட்றாங்க. உடனே மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி உனக்கு தந்தி அனுப்பு சொன்னேன் அப்படி கேட்கும்போது தந்தி எடுத்து பார்க்குறாரு. அரசர் சொன்னது என்னன்னா, கில்லும் நாட் லீவும் அப்படின்னு. ஆனால் மந்திரி என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன கம்மா தள்ளி போட்டார், கில்லும் நாட் லீவுன்னு அனுப்பிச்சு விட்டார். முடிஞ்சு போச்சா, ஒருத்தன் உயிர் போயிடுச்சு. ஸோ பார்த்துக்குங்க, ஒரு மெசேஜில் ஒரு சின்ன கம்மா மாறி போனதுக்கு அர்த்தம் மாறி போகுது. நம்மளாம் என்னென்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாட்டி அட்லீஸ்ட் விட்டுறலாம், அவங்களாவது போய் தெரிஞ்சுக்கணும். நம்மளா ஒன்று இமேஜின் பண்ணி மாற்றி ஈட்டி சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தேங்க்யூ.